எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சம் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and nங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங், அடோப் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் என்கியூடிஏலையுமே கேட்ட ஒரு ப்ராப்ளம். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. 1லேருந்து அந்த நம்பருக்குள்ளே எந்தெந்த நம்பர்லாம் ப்ரைம் நம்பரோ அது எல்லாத்தையும் சம் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா, இப்போது 8, 5, 11, 16 இருக்குன்னா, இப்போ இந்த 8ங்கிற நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், அண்ட் தென் 1ஆலேயும் டிவைட் ஆகும், 8ஆலேயும் டிவைட் ஆகும். கரெக்டாக? இந்த 5ங்கிற நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா அது 1ஆல் டிவைட் ஆகும், அண்ட் தென் அதே நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? வேறு ஏதாவது நம்பரால் 5 டிவைட் ஆகுமா? இல்லை வேறு ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5 கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி 11க்கு செக் பண்ணோம் அப்படின்னா 1 அண்ட் தென் 11. இப்போ 16க்கு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும், 16ஆல் டிவைட் ஆகும், அண்ட் ஆல்சோ வந்துட்டு 1ஆல் எந்த நம்பராக இருந்தாலும் டிவைட் ஆகும். கரெக்டாக? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8ங்கிற நம்பருக்கு 4 ஃபேக்டர் இருக்குது. கரெக்டாக? இந்த 4 நம்பரால் அது டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி 16க்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 நம்பர் இருக்குது. ஆனால் 11க்கும் 5க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அண்ட் தென் அதே நம்பர். 5க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 அண்ட் அதே நம்பர். ஸோ ஒரு ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். என்னென்ன அப்படின்னா, ஒன்று 1ங்கிற ஃபேக்டர், இன்னொன்று வந்துட்டு அதே நம்பர். எ நம்பர் which divide by itself and 1, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஒரு நம்பர் 1ஆலேயும் தன்னாலேயும் மட்டும் வகுப்படும் அப்படின்னா அதை தான் வந்துட்டு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 5, 11ங்கிற நம்பர்லாம் 1ஆல் டிவைட் ஆகும், அண்ட் தென் அதே நம்பரால் டிவைட் ஆகும். அவ்வளோதான். வேறு என்ன நம்பர் இருக்குது அந்த மாதிரி? 13ங்கிற நம்பர், 17ங்கிற நம்பர், இதெல்லாம் தான் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 1லேருந்து 5க்குள்ளே எந்தெந்த நம்பர்லாம் ப்ரைம் நம்பர்னு நம்ம பார்க்கணும். எந்தெந்த நம்பர்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அவங்க 1ஐ விட கிரேட்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1 வந்துட்டு நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ அதனால் 1ஐ வந்து நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ 2ங்கிறது ப்ரைம் நம்பர் தான். கரெக்டாக? 1 அண்ட் தென் 2, அது 2 மட்டும்தான் அதோட ஃபேக்டர். நெக்ஸ்ட் என்ன? 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அண்ட் தென் 3, அது மட்டும்தான் ஃபேக்டர். 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2, 1, 4, இந்த 3 நம்பர் அதோட ஃபேக்டராக வருது. அப்போ கண்டிப்பாக அது ப்ரைம் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 எடுத்தீங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் அது ஒரு ப்ரைம் நம்பர். இப்போ 2 + 3 + 5 நமக்கு என்னது? 10. அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அதை எப்படி நாம் வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ ஒரு நம்பரை 1லேருந்து n கூட செக் பண்ணுறோம். ஓகே, அந்த ஒரு நம்பரும் ப்ரைமாக இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் கரெக்டாக ஒரு ப்ரைம் நம்பருக்கு 1 அண்ட் இட் செல்ஃப், அதுதான் வந்துட்டு இப்போ என்னங்கிறத நம்ம வச்சோன்னா இந்த 2 மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபேக்டர்ஸாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போது எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ அதில் வந்து 10 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் வச்சுக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன், 11 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ கண்டிப்பாக 1ஆலேயும் 10ஆலேயும் இந்த 10ங்கிறது டிவைட் ஆகுங்கிறது எனக்கு ஷுவராக தெரியும். கரெக்டாக? இப்போது 2லேருந்து 9க்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல அது டிவைட் பண்ணுது. இந்த நம்பர் இதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் இன்க்ளூசிவ் 2, 3, 4 அதே மாதிரி 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் வேறு ஏதாவது ஒரு ஃபேக்டர் எனக்கு கிடைக்கிது இந்த 10 டிவைட் பண்ணுற மாதிரினா கண்டிப்பாக அது ப்ரைம் கிடையாது. கரெக்டாக? ஏன்னா ப்ரைமை பொறுத்த வரைக்கும் 1 அண்ட் இட் செல்ஃப் மட்டும்தான் ஃபேக்டர்ஸ்.
அதை தாண்டி ஒரு ப்ரைம் அதை தாண்டி ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ரைமாக இருக்க முடியாது. இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணும். அப்போ கண்டிப்பாக இது என்னது 3வது ஃபேக்டர் கிடைக்கிது நமக்கு. ஆல்ரெடி 2 ஃபேக்டர் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். இப்போ 3வதாக பார்த்தோம் அப்படின்னா 3வது ஒரு ஃபேக்டர் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இது ப்ரைம் கிடையாது. இதே இந்த 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 1ஐயும் 11ஐயும் விட்டுருங்க. அது வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ப்ரைம் நம்பருக்கான 2 ஃபேக்டர்ஸ். இப்போ 2 to 10க்குள்ளே நான் செக் பண்ணுறேன். இப்போ 2 வந்துட்டு 11 வந்து டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 3ஐ யூஸ் பண்ணி டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. இதே மாதிரி நம்ம செக் பண்ணிட்டே இருந்தோம்னா 10 வரைக்கும் எந்த ஒரு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா 11 டிவைட் பண்ண முடியாது. அப்போது 1 and 11 மட்டும்தான் அதோட ஃபேக்டர்னு ஃபர்ஸ்ட்டே நம்ம வச்சுருந்தோம். அதை தாண்டி வேறு ஏதாவது ஃபேக்டர் கிடச்சிருந்தது இதுக்குள்ளே அப்படின்னா தான் அது ப்ரைம் இல்லை. நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பர் வந்துட்டு ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் ப்ரைமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு கோட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதில் எப்படி என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன். இது இன்னும் நம்ம எந்த அளவுக்கு கட் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ 16 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். 16 எந்தெந்த நம்பரால் எல்லாம் டிவைட் ஆகணும் 1ஆம் வாய்ப்பாட்டிலேருந்து வந்தோன்னா, ஒரு 16 கரெக்டா? 2 8 16 கரெக்டா? நெக்ஸ்ட்டு நன்னாங்கு 16 கரெக்டா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 8ல் தான் வரும். ஸோ 8 2 16. அடுத்தது 16வது வாய்ப்பாட்டில் 16 × 1 16. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ 16ஓட ஸ்கொயர் ரூட் நம்ம என்னன்னு சொல்லலாம்? நன்னாங்கு 16 கரெக்டாக? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்னது? 4. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வர எல்லாமே, அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த எண் 16க்கு அப்புறம் வர்றது எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். முன்னாடி இருந்தது 2 8 16. அதுவே தானே திரும்ப கிடைக்கிது. 8 2 16. ரிவர்ஸ் ஒரு 16 16. அதோட ரிவர்ஸ் என்னது? 16 × 1 16. அப்போது ஒரு நம்பர், இதை என்னன்னு வச்சுப்போமே 16, ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேக்டருமே வந்துடும். எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்துடுது. கரெக்டாக இந்த 8ங்கிற நம்பர் இங்கேயே வந்துடுச்சு, இந்த 16ங்கிற நம்பரும் இங்கேயே வந்துடுச்சு. அப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே எல்லா ஃபேக்டர்ஸும் வந்துடுச்சு. அப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் வந்துட்டு ஏதாவது அதை டிவைட் பண்ணுதா இல்லையா நம்ம செக் பண்ணாலே போதுமா? அதுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே டிவைட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அப்புறம் வர எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட அப்படியே ரிவர்ஸில் தான் எல்லா நம்பருமே வரப்போகுது. ஸோ நம்ம முன்னாடி என்ன பண்ணோம்? 2லிருந்து இப்போ 16னா நம்ம 15 வரைக்கும் செக் பண்ணுவோம். கரெக்டாக எதாவது டிவைட் ஆகுதான்ட்டு. கடைசி வரைக்கும் டிவைட் ஆகலைன்னா தான் ப்ரைமும்போம். ஏதாவது ஒரு இடத்துல டிவைட் ஆகிடுச்சுன்னா 3வது ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அது ப்ரைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக 2லிருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வரைக்கும், அதாவது 2 3 4 இந்த 3 நம்பரை மட்டுமே நான் செக் பண்ணால் போதும். கரெக்டாக? ஏன்னா 2 8 16 திரும்ப ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்துட்டு ரிப்பீட் ஆக போகுது. ஸோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே அதுக்கான எல்லா ஃபேக்டரும் வருது. அப்படிங்கும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வர்ற நம்பர்ஸ் எல்லாத்துமே டிவைட் ஆகுதா, டிவைட் பண்ணுதா அந்த பர்டிகுலர் நம்பரை? 16ங்கிற நம்பரை 16ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 4. ஸோ 2லிருந்து 4க்குள்ளே இருக்கிற நம்பர் ஏதாவது டிவைட் பண்ணுதா அப்படின்னு நான் செக் பண்ணாலே போதும். கரெக்டாக? ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எல்லா ஃபேக்டரும் வருது. அதுதான் அப்படியே ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அதனால் 2லிருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் நான் செக் பண்ணாலே போதுமா? ஃபார் லூப்பை நான் 2 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் ரன் பண்ணாலே நான் போதுமா? இதுக்குள்ளே டிவைட் பண்ணுதா, இந்த நம்பர்ஸ் டிவைட் பண்ணுதா 16 நான் செக் பண்ணாலே போதும். கரெக்டாக?
திரும்ப இதே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இந்த அப்ரோச் தான் வந்துட்டு நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸை சம் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப். ஸோ 2ங்கிற நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னையும் இன்க்ளூசிவாக சொல்லியிருக்கிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறோம். இப்போது அது ப்ரைமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இன்கேஸ் இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நம்ம சம்மில் இந்த நம்பரை ஆட் பண்ணுவோம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். சொல்லியிருந்தோம் அந்த நம்பர் 2லேருந்து அதோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக நமக்கு ப்ரைம் கிடையாது. இல்லை கடைசி வரைக்கும் எந்த ஒரு நம்பரும் டிவைட் பண்ணலை அப்படின்னா இப்போ கண்டிப்பாக இது ப்ரைம், நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த சம் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரன் பண்ணி சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ ட்ரூவாக ஃபால்ஸாங்கிறத நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். நான் வாய்டு ரிட்டர்ன் டைப் போட்டேன். பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகியிருக்கு. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரும் எடுத்து அது ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஒரு நம்பர் ப்ரைமா இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணலாம்? 2ல் அதாவது கண்டிப்பாக 1 அதோட ஃபேக்டராக இருக்கும் நமக்கு தெரியும். எந்த ஒரு நம்பருமே 1ஆல் டிவைட் ஆகும்னு நமக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ண முடியும்னு தெரியும். ஸோ அது ரெண்டையும் விட்டுட்டு நம்ம 2லேருந்து இன்பிட்வீனில் இருக்கு இல்லையா, எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் நம்ம செக் பண்ணுறோம். அதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ப்ரைம் கிடையாது. கரெக்டாக? ஏன்னா ஒரு ப்ரைமுக்கு 2 ஃபேக்டர் தான் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டரை விட்டுட்டு தான் நம்ம இந்த செக்கே பண்ணுறோம் ஃபார் லூப்பில். இது இன்னும் எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணலாங்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் ரூட் வரைக்கும் செக் பண்ணாலே போதும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர் வரைக்கும் நம்ம செக் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஃபேக்டரே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பர்டிகுலர் நம்பருக்குள்ளே நம்ம செக் பண்ணாலே போதும். அதுக்குள்ளே டிவைட் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணாலே போதும். அது ப்ரைமா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த அப்ரோச் நமக்கு புரிஞ்சுது. கரெக்டாக? இப்போது இந்த இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் வேறு எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா இதே ப்ராப்ளமை நம்ம இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரே வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஒரு பூலியன் அரே.
6ன்னு லென்த்து கொடுத்தோன்னா தான் 0 1 2 3 4 5ன்னு கிடைக்கும். நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே ட்ரூன்னு சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைவ்ண்டா இருந்தது கரெக்டா? ஓகே. பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 0 இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போது 2ங்கிற நம்பர் ப்ரைம்னு எனக்கு தெரியும் கரெக்டா? இப்போ 2ஓட மல்டிப்ளிகேஷனில் வர எந்த ஒரு நம்பருமே கண்டிப்பாக ப்ரைமாக இருக்காது கரெக்டா? ஏன்னா அந்த நம்பருக்கு எல்லாமே 2 தான் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கே. 1 இப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஓட இது ப்ரைமாக இருந்ததுன்னா என்ன அதோட ஃபேக்டராக இருக்கணும்? 1 அண்ட் தென் 4. இது 2 மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கணும் கரெக்டாக? இப்போ 2ங்கிற நம்பர் நான் எடுத்தேன்னா அப்போ 2ஓட மல்டிப்பிளில் வர எந்த ஒரு நம்பருமே வந்துட்டு ப்ரைமாக இருக்காது கண்டிப்பாக கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ட்ரூன்னு சொல்லிட்டு ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுறேன். இப்போ 2ஓட மல்டிப்ளிகேஷனை எதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றுறேன். ஓகே. தென் 3 செக் பண்ணுறேன். 6 இங்கே இல்லாததுனால என்னால் மாற்ற முடியாது. அண்ட் தென் 5க்கு அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக அவங்க வந்துட்டு கிரேட்டர் தேன் 1 சொல்லியிருக்கிறதுனால நான் ஃபார் லூப் 2லேருந்து ரன் பண்ணி எந்தெந்த இண்டெக்ஸ் பிளேஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு ட்ரூவாக இருக்கோ அதெல்லாம் தானே என்னோடய ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது முன்னாடி என்ன பண்ணோம், இந்த நம்பரில் வந்து இதோட ஃபேக்டரானு டிவைட் பண்ணி செக் பண்ணோம். இங்கே என்ன பண்ணுறோம், இது வந்து ப்ரைம் நம்பரு. அப்போ இந்த நம்பரோட மல்டிப்புளாக இருக்கிற எதுவுமே கண்டிப்பாக ப்ரைமாக இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஃபால்ஸாக மாற்ற போகிறேன் கரெக்டாக? அப்போ ஃபைனலாக எந்த நம்பருக்கெல்லாம் வந்துட்டு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் அது மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும் கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா இப்போ 2 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி எடுத்துக்கணும். இப்போ 2ங்கிற நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2ஓட மல்டிப்புளாக வர எந்த ஒரு நம்பருமே கண்டிப்பாக ப்ரைமே கிடையாது கரெக்டாக? ஏன்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து 2ன்னு தான் அர்த்தம் கரெக்டாக? அப்போ 4ங்கிறது வந்துட்டு வராது, 3ங்கிறது வராது, 8ங்கிறதும் வராது, 10ங்கிறதும் வராது கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 3ங்கிற நம்பருக்கு போனோம் அப்படின்னா இப்போ 3ஓட மல்டிபிள் என்ன 6. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அது கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, 3ஓட மல்டிபிள்னு பார்க்கும்போது 3 3s are 9. ஸோ அப்போ அதுவும் கண்டிப்பாக ப்ரைம் கிடையாது. ஏன்னா ஒரு நம்பரோட மல்டிபிளாக ஒரு நம்பர் வருது. இப்போ 3 × 3 9 அப்படின்னா 9ஓட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே 3ன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பரோட மல்டிபிளாக வர நம்பர் இப்போ 2ஓட மல்டிபிளாக வர எந்த ஒரு நம்பருமே கண்டிப்பாக ப்ரைம் கிடையாது. இப்போ 5ஓட மல்டிபிள் 10 பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு கேன்சல் பண்ணியாச்சு. 7ஓட மல்டிபிள் எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலாக 1லேருந்து 10க்குள்ளே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 5 7 2 3 இந்த 4 நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைம். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ரோச் தான் இப்போ நான் உங்களுக்குலாம் கோட் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு பூலியன் அரே வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ இதோட லென்த்தாக நம்ம என்ன வைக்க போகிறோம்னா n+1. ஏன்னா அப்போனா தான் இன்க்ளூசிவாக என்னும் உள்ளே வரும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒரு அரே நமக்கு தெரியும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ். ஸோ n உள்ளே வரணும் அப்படின்னா நான் n+1ன்ற சைஸ் கொடுத்தா தான் முடியும்.
base.fillங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, அதோட மல்டிபிளாக வர எல்லாத்தையுமே நம்ம ஃபால்ஸ்ன்னு மாற்ற போகிறோம்னு, அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அதை தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம 2 2 4லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக 3 2 6லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டேபிள்ஸில் வர மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இல்லை I*I கொடுத்தாலுமே கரெக்டு தான். எது வரைக்கும் நம்ம போக போகிறோம் அப்படின்னா n வரைக்கும் போக போகிறோம். இப்போ ஜேவை நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா I வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போனா தான் அடுத்தடுத்து அந்த 4 4 + 2 6 6 + 2 8 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான இன்க்ரிமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு செட் பண்ண போகிறோம், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண போகிறோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லூப் முடியும் போது நமக்கு எதெல்லாம் ப்ரைம் நம்பரோ அது மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும். கரெக்டாக இப்போ அது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ட்ரூவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நம்ம சம்மில் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த சம்மை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இவ்வளோதான் வந்து நம்ம இப்போ பார்த்த அந்த அரே யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச். ஸோ இதை வந்து நம்ம கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கலாம். சாரி, பார்த்தீங்கன்னா டைப் வந்துட்டு பூலியன், நான் இன்ட்னு கொடுத்து வச்சுருந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகியிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு ப்ரைம் நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்க முடியும். ஒன்று 1 அண்ட் தென் அதே நம்பர். அதுக்கப்புறம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு நம்பருக்கு 1ம் இட் செல்ஃப் அதே நம்பரும் வந்துட்டு ஃபேக்டராக இருக்குதுன்னு தெரியும் போது அப்போ 2லேருந்து அந்த n-1 அது வரைக்கும் வேறு ஏதாவது நம்பர் வந்து அதோடய ஃபேக்டராக வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் தான். இல்லை வருது அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் கிடையாது. இதை விட எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது, ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே எல்லா ஃபேக்டரும் வருது. ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்புறம் வந்தது தான் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்ம செக் பண்ணாலே போதும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு அரே யூஸ் பண்ணி இதை நம்ம எப்படி இன்னும் எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நம்ம ஒரு நம்பரோட ஃபேக்டர் வந்துட்டு ஒரு நம்பரும் வந்துட்டு கொடுத்துருக்கிற எண்ணுங்கிற நம்பரோட ஃபேக்டராங்கிறத டிவைட் பண்ணி செக் பண்ணாலும் அதே மாதிரி ஒரு நம்பர் எனக்கு ப்ரைம்னு தெரியும் 2ங்கிற நம்பர். அப்போ அதோட மல்டிபிளாக வர எந்த நம்பருமே கண்டிப்பாக ப்ரைமாக இருக்க முடியாது. கரெக்டாக, ஏன்னா அதோட ஃபேக்டராக இப்போ 2ங்கிற நம்பர் வருது 1 அண்ட் தென் இட் செல்ஃபை தாண்டி. அப்படிங்கும்போது ஒரு அந்த 2 3 இந்த மாதிரி ஒரு நம்பரோட மல்டிபிள்லையும் நம்ம ஃபால்ஸ்னு மாற்றணும். ஸோ ஃபைனலாக நமக்கு எந்தெந்த பிளேஸ் எல்லாம் ட்ரூவாக இருக்கோ அந்த அரேயில் அது எல்லாத்துக்குமே 1 அண்ட் இட் செல்ஃப் தான் வந்துட்டு ஃபேக்டர்ஸாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அது எல்லாத்தையும் சம் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்.
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் அப்ரோச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.